சிலம்பம். சிலம்பத்துக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்குங்க. மனுஷன் முதல்ல விலங்குகள்கிட்ட தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எடுத்த ஆயுதம் சிலம்பம். காலப்போக்கில் அது ஒரு தற்காப்பு கலையா மாறிடுச்சு. நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலம்பத்தை போர் முறையா மாத்தினாரு. அந்த பாரம்பரிய கலையோட லேட்டஸ்ட் ஜெனரேஷன் தான் நம்ம கிருத்திகா. தமிழ் கலையிலே சிறந்த கலை சிலம்பம். இவ கம்பு எடுத்து சுத்துனா புயலும் கிளம்பும். வெல்கம் கிருத்திகா. ஹாய் கிருத்திகா. ஹாய் சார், என் பேர் கிருத்திகா. எங்கள் அப்பா பேர் சங்கர், எங்கள் அம்மா பேர் வாசுகி. எங்கள் அப்பா வந்து பஸ் டிரைவர், எங்கள் அம்மா வந்து டைலர். நான் 8 வருஷமாக சிலம்பம் கற்றுக்கிறேன். நான் வந்து ஸ்டேட் லெவல்லாம் ஃபஸ்ட் வச்சுருக்கேன், டிஸ்ட்ரிக்கும் ஃபஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ வந்து நேஷ்னல் போக போகிறேன். எத்தனாவது படிக்கிறீங்க? 6th. 6th ஸ்டாண்டர்ட். எந்த ஊர்? பொன்னேரி. உங்களுக்கு எப்படி சிலம்பம் கற்றுக்கணும்னு ஆசை? எனக்கு வந்து பெண்கள் வந்து தைரியமாக இருக்கணும்னு, அதனால் நானும் சிலம்பம் கற்றுக்கிறேன். பெண்கள் மட்டும் இல்லைங்க, திருமணமான ஆண்களும் தற்காப்பு கலையெல்லாம் கற்று வச்சுக்கணும். வெரி குட். வாங்க கிருத்திகாவோட சிலம்பத்தை பார்த்துடலாம். சூப்பராக இருந்தது. உண்மையிலே இவ்வளோ ஸ்பீடான சிலம்பம் சுருள்லாம் நான் படத்தில் கூட பார்த்தது இல்லை. அந்த சுருள் சுற்றும் போது ஒரு 8 ஆடியன்ஸ் எஸ்கேப் தெரியுமா, தெரிச்சு ஓடிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, கிருத்திகா கிட்டலாம் யாராவது போய் வம்பு விட்டா என்ன ஆகும்னு. எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ்? 8 வருஷம். 8 இயர்ஸ். உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை ஃப்யூச்சரில்? எனக்கு வந்து இந்தியாவுக்கு மெடல் வச்சு கொடுக்கணும்னு ஆசை. சூப்பர், கண்டிப்பாக அடிப்பீங்க. இந்த ஸ்பீடில் இப்படியே அடித்தா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவீங்க. ஆல் தி பெஸ்ட். ஆமாம், நான் முதலேருந்தே கவனித்தேன், கொஞ்சம் யார் மேலேயா கோவம் இருக்கா உங்களுக்கு செட்டில்?
ஆனால் முறைச்ச மாதிரி இருந்ததே. அது எப்பவுமே அப்படிதான். சார் அப்படி ஒன்றும் தப்பாக பேசலையே சார். என்ன கம்ப கொடுத்து அனுப்புறீங்க? வாய்ஸ் சண்டை பயங்கரமாக போடுவியாமே. போடுவேனே. ஏதோ ஒரு சின்னதா ஒரு வாய்ஸ் சண்டை. யார் வராங்க? நான் இருக்கேனே. கிருத்திகா உங்க அம்மாவா? வாய்ஸ் சண்டைக்கு தான் லீடு கொடுத்தேன். இருந்தாலும் சேஃப்டிக்கா? ஓகே ரெடி. ஏய் நான் வாய்ஸ் சண்டை தானே சொன்னேன். இதெல்லாம் அநியாயமா இருக்கு. ஏங்க எனக்கு ஒன்று சொல்றாங்க, உங்களுக்கு வேற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கிருத்திகாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாஸ்டர் வந்திருக்காங்களா? வாங்க ப்ளீஸ். மாஸ்டர் இல்ல கோச். கோச் ஓகே. சீரியஸாகவே இவ்வளோ ஃபாஸ்டான சிலம்பம் வந்து நேரில் பார்த்தது வந்து ஃபஸ்ட் டைம்னா, அதுவும் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. எக்ஸ்ட்ராடனரி ட்ரைனிங் அண்ட் லேர்னிங் நினைக்கிறேன். கரெக்டா? கிருத்திகா குட்டி வயசுலேருந்து சிலம்பம் கற்றுட்ருக்காங்க. இவங்க அக்காவங்க எங்கள் மாமா இவர். அப்போது வீட்டில் சும்மா தாண்டா இருக்காங்க, கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஃபயர் வச்சு டேரெக்டாக கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பண்ண உடனேயுமே மாஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறமேட்டு தனியாக கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க இந்த அம்மாவுக்கு. ஸோ அதனால் அடுத்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆல்ரெடி அடுத்த லெவல் போயிட்டாங்க ஈஸியாக. பெண்கள் ஏன் சிலம்பம் ரொம்ப முக்கியமாக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஏன் தமிழ் பேசுகிறீங்க? ஏன்னா என்னோட தாய்மொழி. அதே போல் நம்மளோட பாரம்பரியமான கலையும் சிலம்பம் தான். அது முதல்ல சொல்ல போனால் எல்லாருமே கற்றுக்கணும். அப்புறம் கற்றுக்கோன்னா கற்றுக்க போகிறேன். அதையே மிரட்டுற. இந்த வாய்ப்பு கொடுத்த கலைஞர் டிவிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. நான்லாம் இங்கே வருவோமான்னு நினச்சி கூட பார்த்ததில்ல, நிறைய பார்த்துருக்கேன். இந்த சிலம்பம் இங்கே இருக்க வந்த பேரண்டெல்லாம் வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுங்க. நல்ல மாஸ்டர்லாம் இருக்காங்க. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது நல்லது. அம்மா நீங்களும் ஒரு ஸ்போர்ட்ஸ் விமன். ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் வரணும்னு ஆசைப்பட்டோம். இப்போ எனக்கு பேசவே வரல. ஏன்னா நான் சின்ன வயசில் எனக்கு ரொம்ப அச்சீவ்லாம் இருந்தது மைண்டில். ஆனால் அது எதுவுமே நடக்கலை. இன்னைக்கு என் பொண்ணால் நடக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால பேச வாய் வரல. நான் தான் சார் ஸ்போர்ட்ஸ்லேயே அங்கே ஃபஸ்ட்டாக இருப்பேன். நம்ம படிக்கும்போது, நான் 10th படிக்கும்போது. இன்னைக்கு ஆனால் நான் வரல. என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு எல்லாம் ஸ்போர்ட்ஸ் டீச்சர் எல்லாமே இருக்காங்க. நான் வரல, என் பொண்ணு வருவா. கண்டிப்பா வந்துட்டாங்களே பெருசா. ரொம்ப சந்தோஷம். இப்போ அண்ணன் தங்கச்சியோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துலாம். கிருத்திகா மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மரை பார்த்தோன்னே எனக்கே லைட் ஆஃப் ஃபோர்ஸ் வருது. கிருத்திகா இன்னும் பல டேலண்ட்ஸ் அவங்க அம்மா ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கும் சேர்த்து கிருத்திகா ஆல் ஓவர் இந்தியா இன்டர்நேஷ்னல் லெவல் நீங்கள் சிலம்பத்தில் ஷைன் பண்ணணும். எங்கள் சூப்பர் ஹீரோ ஷோ சார்பாக நாங்கள் விஷ் பண்ணுறோம். நடக்கும்.